தாய்லாந்து போகாமலே இப்போ ஆத்தென்டிக் தாய் மசாஜ் இ-ஸ்பா, a family rejuvenation center, Chennai and Coimbatore. இரண்டாயிரத்து 24-25ஆம் ஆண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை தொடர்பாக கருத்து கேட்பு கூட்டமானது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரன் வழங்கிடலாம். வணக்கம் பாஸ்கரன், இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? தமிழக பட்ஜெட் விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு அதன் தொடர்ச்சியாக வேளாண் நிதிநிலை அறிக்கையும் தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. அந்த வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து தற்போது 5 அமைச்சர்கள் விவசாய சங்க பிரதிநிதியிடம் கருத்துக்களை கேட்டு வருகிறார்கள். வேளாண்மை துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு, உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன், கால்நடைத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் 5 அமைச்சர்கள் கருத்துக்களை கேட்டு வருகிறார்கள். விவசாய சங்க பிரதிநிதிகள், கரும்பு விவசாயிகள், பால் உற்பத்தியாளர்கள், முட்டை உற்பத்தியாளர்கள், விளைபொருள் விற்பனையாளர்கள் இவர்கள் எல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டம் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. தமிழக பட்ஜெட்ல வேளாண் நிதிநிலை அறிக்கையில இடம்பெற வேண்டிய அம்சங்கள், அதே நேரத்தில் விவசாயிகளுக்கான முக்கியத்துவம், அதே போல விலை பொருட்கள், கரும்பு விவசாயிகளுக்கான சலுகைகள், பால் உற்பத்தியாளர்களுக்கான புதிய அறிவிப்புகள், முட்டை உற்பத்தியில தனி கவனம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியதாக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். தாய்லாந்து போகாமலே இப்போ ஆத்தென்டிக் தாய் மசாஜ் இ-ஸ்பா, a family rejuvenation center, Chennai and Coimbatore.